ஹாய் ஐஸ் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்க அப்படின்னா 25,450 கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரேலி மார்க்கெட் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 25,550 வரைக்கும் போயிருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கேட்டிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் பெருசாக மொமெண்டம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெறும் 88 பாயிண்ட்ஸ் மட்டும் தாங்க நவுந்திருந்தாங்க. ஸோ ஒன்று கீழே விழுவாமல் இருந்துச்சுன்னு வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். இப்போ நிஃப்டி மண்டே என்ன நடக்கும் அப்படின்றத வாங்க பார்ப்போம். நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட் படி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 25,750 வரைக்கும் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்போ நிஃப்டி வந்து 25,250 கட் பண்ணுறாங்களோ 25,700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 25,637 அதாவது 650 வரைக்கும் போயிருக்காங்க. இன்னும் ஒரு 100 பாயிண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இமீடியட்டாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேட்டு எப்போ டவுன் வரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இனிமேட்டு எப்போ நிஃப்டி வந்து 25,200 கட் பண்ணி கீழே வருதோ அதுக்கப்புறம் தான் டவுன். இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் தன்னோட ஆல் டைம் ஹையான 26,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. அப்படியே டைரெக்டாக போகாட்டியும் சின்னதாக ஒரு கரெக்ஷன் எங்கே வரைக்கும் வரலான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 25,200 வரைக்கும் தான் வரும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட இப்போ உள்ள அப்டேட்டுங்க. இந்த மாதிரி நீங்களும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஜூலை 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரிச்சியாக இருந்தால் கண்டிப்பாக கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வாங்க. இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட ஆன்லைன் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எப்படி அனலைஸ் பண்ணணும், இன்ட்ராடேக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும், ஆப்ஷன் பையிங் எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸை பற்றின ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை.